ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்தியான பேக்கரி ஸ்டைலில் ராகி பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே சுலபமாக வீட்டில் இருக்கிற கம்மியான திங்ஸை வச்சு கம்மியான டைமில் அதுவும் ஹெல்தியான முறையில் நாமளே வீட்டில் செஞ்சிடலாங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்க. நான் இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல்ல தாங்க ரெடி பண்ண போறேன். வீட்ல இருந்தும் எப்படி செய்யலான்றதையும் சொல்றேன். ராகி குக்கீஸ் செய்ய ஒரு 100 கிராம் மைதா, 100 கிராம் கேழ்வரகு மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட், இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பேக்கரியில பாத்தீங்கன்னா மைதா கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க. நாம வீட்ல செய்யும் போது மைதாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப சில பேர் நம்ம வீட்லயே செஞ்சாலுமே பேக்கரி மாதிரி இல்ல, பேக்கரி ஸ்டைல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கோதுமை மாவு சேர்ப்போம், பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் வரும். உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி வேணும்னாக்கா மைதா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வீட்டில் செய்கிற மாதிரி வேணும்னாக்கா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அன்சால்டட் பட்டர் 100 கிராம். பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் பட்டருக்கு 100 கிராம் சுகர் எடுத்து ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். சுகர் பட்டர் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் அப்படி இல்லைனாக்கா கிச்சன் கவுண்டர் டாப்ல போட்டு இது ரெண்டையும் நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது கூட ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா நுணுக்கி எடுத்து வச்ச மாவு கூட கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பட்டர் சுகர் கூட கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தால் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, வேற எந்த பொருளுமே கலக்க போகிறது கிடையாதுங்க. பட்டரும் சுகர்லேயே மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி கிளறும் போது சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா இல்லாமல் கொஞ்சமாக விரிசல் விடுற மாதிரி பதத்தில் இருக்குங்க. பாருங்க, இது மாதிரி தான் இருக்கும். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பண்ணி எடுத்து கையாலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. பிணைஞ்சு எடுத்துட்டு ஒரு கிளீனான சர்ஃபேஸ்ல மாத்தி பிசைஞ்ச மாவு போட்டு பூரி கட்டையால கூட இதை திரட்டிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கையாலேயே நான் பண்ற மாதிரியே அழுத்தம் கொடுத்து திரட்டிக்கலாம். இப்படி திரட்டும் போது சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீரல் விட்டு விரிசல் ஆகும். அதையும் நான் பண்ற மாதிரியே சரி பண்ணிட்டு 1 இன்ச் திக்னஸ்க்கு ஷேப் பண்ணிக்கணுங்க. ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காவுமே ஷேப் பண்ணி எடுக்க கூடாதுங்க. நமக்கு கரெக்டான ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சைஸுக்கு இருந்தாவே போதுங்க, கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துட்டு குக்கி கட்டர் இருந்தா அதை வச்சு ரவுண்ட் ஷேப்ல, அப்படி இல்லைனாக்கா ஷார்ப் எட்ஜ் உள்ள டம்ளரோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடியோ வச்சு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். கட் பண்ண மீதி மாவை எடுத்து திரும்பவும் பிசைஞ்சு தட்டி இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கர்ல பண்ற மாதிரி இருந்தா மீடியம் ஹீட்ல 10 மினிட்ஸ்க்கு கேஸ் கட்டும் விசிலும் இல்லாம 10 மினிட்ஸ் விட்டு குக்கர் உள்ள வைக்கிற மாதிரியான பிளேட்ல ஸ்டாண்ட் வச்சு பிஸ்கெட் வச்சு மீடியம் ஹீட்ல 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தா சூப்பரான ராகி பிஸ்கெட் வீட்லயே ரெடிங்க. நான் இன்னைக்கு அவன்ல பேக் பண்றதுனால பேக்கிங் டின்ல ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு அது மேலையும் ஆயில் தடவி எடுத்து வச்ச பிஸ்கெட்டை அதுல அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இது மாதிரி பக்கத்துலயே வச்சுக்கலாம். இது பெருசா எல்லாம் ஒன்றும் ரைஸ் ஆகாதுங்க. இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு கம்மியான டைமே போதுங்க, ரொம்ப டைமும் ஆகாது, அதே சமயம் ரொம்ப ஒர்க்குமே இருக்காதுங்க. ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஆனால் பார்க்குறதுக்கு பிளைனாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனால ஒரு லைனில் சாக்கோ சிப்ஸ் வச்சேன், ஒரு லைனில் வறுத்து க்ரஷ் பண்ண நட்ஸு கொஞ்சமாக மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி அதையும் வச்சுட்டு மீதி இருந்த பிஸ்கெட்டு குக்கி கட்டர் வச்சு லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்க, பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இப்போவே பேக் ஆன மாதிரி இருக்குது.
இது பேக்காக ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த அவனில் 150 டிகிரி செல்சியஸ்க்கு 15 to 20 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துடலாங்க. சூப்பரான கேழ்வரகு குக்கீஸ் ரெடிங்க. நல்லா கூலாக விட்டு ஃபைனலாக எடுத்தா இதை வெளியே எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். குக் ஆகலன்னு நினச்சிக்காம அதை அப்படியே ஒரு 1/2 hour to 1 hourக்கு நல்லா கூலாக விட்டுடலாம். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல கடையில தூஸ்பரின்னு ஒண்ணு விற்குங்க. அது என்ன ஒயிட் கலர்ல இருக்கும். அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. இதுவும் நல்ல நெய்யும் ஏலக்காவும் நல்ல வாடையா இருக்குங்க. அது மாதிரியே தாங்க இருக்கும். அது யாரெல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பேக்கரி ஸ்டைல்லையும் சரி வீட்லேயும் சரி ஈஸியான குக்கீஸ் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த குக்கீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல கூலானதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த குக்கீஸில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் growthக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.